ராணுவத்தினரின் பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டையில் சந்தேகங்கள் கிளப்பப்பட்டது குறித்து முப்படை தளபதிகளுடன் ராணுவ அமைச்சர் ஏகே அந்தோனி ஆலோசனை நடத்த உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டம் கெரான் செக்டாரில் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று 30 முதல் 40 பயங்கரவாதிகள் நுழைந்ததாகவும் அவர்களை ராணுவத்தினர் சுட்டதில் 12 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். செப்டம்பர் 24ஆம் தேதி துவங்கிய பயங்கரவாதிகள் வேட்டை 15 நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்ததாக அக்டோபர் 8ஆம் தேதி ராணுவத்தின் வடக்கு பிராந்திய தளபதி சஞ்சீவ் சச்ரா அறிவித்தார். அப்போது வெறும் 8 பயங்கரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பயங்கரவாதிகள் வேட்டை குறித்து ராணுவத்தினர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை ராணுவ அதிகாரிகளே கூறியதை தொடர்ந்து ராணுவத்தினரின் செயல்பாடு குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் வருத்தம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து முப்படைகளின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை ராணுவ அமைச்சர் ஏகே அந்தோனி கூட்டியுள்ளார். இம்மாத இறுதியில் டெல்லியில் நடக்கவுள்ள இக்கூட்டத்தில் ராணுவ தளபதி பிக்ராம் சிங் உள்ளிட்ட முப்படை தளபதிகள், ராணுவ செயலாளர் RK மாத்தூர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மேனன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அப்போது கெரான் செக்டாரில் 15 நாள் நடத்தப்பட்ட பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. அதோடு எதிர்காலத்தில் இதுபோன்ற பயங்கரவாதிகள் வேட்டைகளை கையாள்வது தொடர்பாக வியூகங்கள் வகுப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் இந்திய எல்லையில் உள்ள ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி தாக்கும் சம்பவங்கள் குறித்தும் முப்படை மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு, சம்பா, கதுவா மாவட்டங்களில் சனியன்று ஒரே நாளில் 14 இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். இந்த ஆண்டில் மட்டும் 140க்கும் அதிகமான முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.